ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான காமெடி சீன்ஸ் ரெடியா இருக்கு. வாங்க பார்த்தரலாம். வருவாரு. ஆல்ரெடி வந்து செந்திலும் ஒரு குட்டி பையனும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கும்போது, "எங்களுக்கு ஒரு ரூ. 500 தேவைண்ணே" அப்படின்னு சொல்லுவாரு. "ரூ. 500 எதுக்குடா? என்கிட்ட காலனா கூட காசு இல்ல. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்." அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவாரு. "இல்லண்ணே, சரி எதுக்கு கேட்டேன்னு?" கேட்கும்போது, "இல்லண்ணே பையனுக்கு காது குத்தணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இதெல்லாம் ரூ. 500 செலவு பண்ணி குத்த வேண்டிய காதாடா இது? ஏதாவது முள்ளு இருந்தா 2 பக்கம் எடுத்து குத்தி விடு." அப்படின்னு சொல்லுவாரு. வருவாங்க. தண்ணி குடத்த குடுத்துட்டு, "இத கொண்டு போய் அங்க ஊத்திடுங்கன்னு" சொல்லுவாங்க. அவரும் எடுத்துட்டு உள்ள போற நேரத்துல இவர் செந்தில் தான் அப்பா, அந்த குட்டி பையன் தான் பையன். 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, "பாத்தியாடா, ரூ. 1000 பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு நம்ம கேட்டோம்னா காசு இல்லன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? எப்படியாவது போய் பீரோலேருந்து எடுத்துட்டு வான்னு" சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், அந்த குட்டி பையனும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போவான். உள்ள போனோம் பார்த்தீங்கன்னா, காசும் எடுத்துருவான். எடுத்துட்டு வந்தவன பார்த்தீங்கன்னா, பீரோ திறந்த சத்தம் கேட்கணுமா? "என்னடா அங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டே வருவாரு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன தூக்கி பக்கத்துல ஒரு ட்ரம் மாரி இருக்கும். அதுக்குள்ள வந்து அவங்க அப்பா செந்தில் இருக்காரு. அவர் ஒளிச்சு வச்சுருவாரு. வந்தவொடனே, "எங்கடா உன் பையன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க தான் பணம் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லுவாரு. "சரி சரி விட்றா, அவன்லாம் ரூ. 500 குடுத்து குத்துற வேண்டிய காதே இல்ல. விட்டு வேலைய பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த அழுக்கு கூட ஏன்டா இங்க இருக்குன்னு" ஒரு எட்டி ஒரு உத உதைப்பாரு. "ஏன் அத உதைக்கிறீங்கன்னு?" கேட்பாரு. உடனே 4 பேர் வந்து போற இடத்துல இந்த மாரி அழுக்கு கூடலாம் இருந்தா சரி வருமான்னு அதுல ஒரு 4, 5 எத்தி 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 உதச்சிட்டே இருப்பாரு. இவருக்கு வேற பக்கு பக்குன்னுட்டே இருக்கும். உள்ள இருந்து அவங்க ஒய்ஃப் வேற வருவாங்க. "எதுக்கு அழுக்கு கூடைய போட்டு உதைச்சிட்டே இருக்கீங்கன்னு?" அவங்க வேற ஒரு பக்கம் கேட்பாங்க. "உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன், வாசல்ல அழுக்கு கூடைய வைக்காத, 4 பேர் வந்து போற இடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சத்தம் போடுவாரு. எத்தன தடவ தான் உங்களுக்கு சொல்றதோ, இதெல்லாம் துவைச்சு கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசல்ல வச்சிருக்கேன். எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆமா கல்யாணத்துக்கு போறலாம்" அப்படி இப்படின்னு ஒய்ஃப வேற திட்டிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒய்ஃப் மேல கோவம் திரும்பிரும். "நாளைக்கு கல்யாணம் போறதுக்கு இன்னைக்கே வந்து துவைக்க சொல்றா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அவங்க கையில கொண்டு கொடுத்த துணி எல்லாத்தையுமே அந்த கூட உள்ள திணிச்சு கைய வச்சு அமுக்கி அமுக்கி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்கல்ல, அவர் கால வச்சு அமுக்கி அமுக்கி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. இவர் பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கு வயித்த அப்படியே கலக்குற மாரி இருக்கும். உள்ள தூக்கி போட்டுருவாரு. "இது இப்படியே எப்புட்றா தூக்கிட்டு போறது? கூடையோட தூக்கிட்டு போனா சரி வராதே. பேசாம நான் அந்த துணிய பெரிய துணிய விரிக்கிறேன். அந்த கூடைய நான் கவுத்துறேன். எல்லா துணியும் எடுத்து போடு. மூட்டை கட்டி கொண்டு போயிடுவோன்னு" சொல்லுவாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவரு கூடைய கவுத்துவாரு பார்த்தீங்களா, அப்ப அவர் பையனும் வந்து வெளிய வந்து விடுவாரு. உடனே செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வேற அவருக்கு வலிக்காத மாரி மேல துணியா சுத்தி வச்சுருவாரு. இவரு பார்க்கறதுக்குள்ள. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த துணிய வேற இத எடுத்து போடு, இத எடுத்து போடுன்னு எட்டி எட்டி உதச்சிட்டே இருப்பாரு. ஐயோ! ஐயோன்னு கத்திக்கிட்டே வேற இவரு இருப்பாரு. "ஏன்டா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? சரி சரி மூட்டை கட்டுன்னோன" பார்த்தீங்கன்னா, இப்ப மூட்டையும் கட்டிருவாங்க. தூக்கி தோள்ல வச்சுட்டு இவரு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுருவாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அத வந்து இஷ்டத்துக்கும் அடி அடின்னு போட்டு இப்படி துணியோட மூட்டை தானே, துணியில அப்படி இப்படி போட்டு இது பண்ணிட்டே வருவாரு. ஐயோ! ஐயோன்னுகிட்டே ஒரு செந்தில் பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டைய "நான் தூக்கிட்டு வரேன்டா, நான் தூக்கிட்டு வரேன்டா" அப்படின்னு அவரு கெஞ்சிட்டே இருப்பாரு. "வேணாம் வேணாம், என் வேலைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப கவுண்டமணி அப்படி சொல்லவும், "என்னென்ன நான் செய்ற வேலையெல்லாம் நீங்களே செய்றீங்களா? மூட்டைய என்ட்ட குடுங்க, நான் தூக்கிட்டு வரேன்னு" அவர் சொல்லும்போது, உடனே மூட்டைய தொப்புன்னு நடு ரோட்ல போட்டுருவாரு. ஐயய்யோ! அப்படின்னு அவர் ரொம்பவே பதற ஆரம்பிச்சுருவாரு. "என்ன நீ வந்ததுலேருந்தே ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவர்ட்ட இப்ப சண்டைக்கே போவாரு. திட்டிக்கிட்டு இப்ப இந்த இடத்துக்கே வந்துருவாங்க. துணி துவைக்கிற இடத்துக்கே வந்துருவாங்க. அவர்ட்ட வந்து குடுப்பாங்க. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு நாங்க கல்யாணத்துக்கு போணும். இன்னைக்கு இப்பவே துவைச்சு இப்பவே என்ட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லும்போது, "எத்தனை உருப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னோனே" "சரி இரு நான் எண்ணி தந்துர்றேன்னு" சொல்லும்போது, "இல்ல இல்ல பிரிக்கலாம் வேண்டாம்ன்னு" இவர் கதறுவாரு. "எதுக்குடா எண்ணி குடுக்குறது தான் நல்லது. அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லதுன்னு" சொல்லிட்டு இப்ப கவுண்டமணி சொல்லுவாரு. "அதெல்லாம் வேணாம் வேணாம்ன்னு" சொல்லும்போது, இப்ப கடைக்காரன் என்ன சொல்லிருவாருன்னா, "சரி சரி அந்த துவைக்கிற மாரி ஒரு நெருப்பு மாரி என்னமோ வச்சுலாம் ஒரு பெரிய சட்டியில ஒரு மாரி வச்சிருக்காங்க கொதிக்கிற தண்ணிலாம். அதிலயே எல்லாத்தையும் அமுக்கிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டையோட சேர்த்து அந்த இதில திணிப்பாரு. அவரு கதறாத குறையா உட்காந்துட்டு இருப்பாரு. நல்லா திணிச்சுட்டு, "சரி வா போலாம்" அப்படின்னு இவரையும் கூப்பிடுவாரு. டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, "ஐயோ! என் புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. உள்ள இருந்து சின்னதா "அப்பா" அப்படின்னு சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்க்கும்போது, "இந்தாங்க பணத்த வாங்காமயே போறீங்க" அப்படின்னு எடுத்த பணத்த கையில வச்சிருப்பாரு. வேகமா வாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இது ஏன் வீட்டு பணம்னு சொல்லிட்டு இப்ப கவுண்டமணி வேக வேகமா அந்த பணத்த வாங்கிட்டு, அவரே அதில முக்கிட்டு இப்ப செந்தில் அடிக்கிறதுக்காக அப்படியே பின்னாடியே ஓடுவாரு. அவரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பூக்கடை வச்சிருப்பாங்க. செந்தில் தான் தம்பியா இருப்பாரு. இவர் இந்த மலர்ந்தும் மலராத அந்த பாட்டுலாம் அத பாடிட்டு இருப்பாரு. "என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்குன்னு" சொல்லிட்டு அக்கா கேட்பாங்க. "உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுத்துட்டு தான்க்கா நானே கல்யாணம் பண்ணுவேன்னும்போது, நான் எனக்குன்னு ஒரு இளிச்ச வாயன் கண்டிப்பா மாட்டுவான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அக்கா சொல்லுவாங்க. கவுண்டமணிய காட்டுவாங்க. பாத்திரங்களுக்கு ஏன் பூசுறது? பழைய பாத்திரங்கள ஓட்டை அடைக்கிறதுன்ற மாரி கத்திக்கிட்டே வருவாரு. வர வழியில எல்லாரும், "ஐயா உங்க வீட்ல எதுவும் பழைய பாத்திரம் இருக்கா?" இல்லன்னோனே, "சரி போ" அப்படின்ருவாரு. பண்றது தெரியாம வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் கிட்டலாம் அதெல்லாம் குடுத்துட்டு, "இதெல்லாம் போய் அங்க வைங்கடா நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு வருவாரு. பூ வாங்கிட்டு போங்க, பூ வாங்கிட்டு போங்க. அக்காவும் தம்பியும் கத்துறத பார்த்த உடனே, "பூ என்ன விலை?" ஏன்னா பொண்டாட்டி ஏற்கனவே கோவத்துல இருக்கா. பூ வாங்கிட்டு குடுத்து சமாளிச்சிடணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. "பூ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, "கல்யாணம் ஆயிட்டா 1 முழம் ரூ. 3, கல்யாணம் ஆகலைன்னா 3 முழம் ரூ. 1 அப்படின்னுவாங்க. உடனே இவர் யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. "யா சங்கதி, அப்ப நம்ம கல்யாணம் ஆனாத விஷயத்த வந்து மறைச்சிட வேண்டியதான். நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன்" அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட இப்ப எத்தனை முழம் வேணும்? எங்க அக்கா வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுன்னு வேற அவர் சொல்லிப்பாரு. எத்தனை முழம் வேணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஒரு 10 முழம் போடு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ "உன் பேர் என்ன? பூவே உன் பேர் என்னன்னு?" வேற கேட்பாரு. என் பேரு செவ்வந்தின்னு வேற அவங்க சொல்லுவாங்க. முழம் போடுறதுக்காக போட்டுட்டு இருப்பாங்களா, ரொம்ப குட்டி குட்டியா போடுவாங்க. உடனே இப்ப கவுண்டமணி வந்து அவங்க கைய பிடிச்சோனே இவங்களுக்கு ரொம்ப வெட்கம் வேற வந்துரும். உடனே செந்தில் என்ன நினைப்பாருன்னா, கல்யாணம் ஆகாதவரை கன்னி பையனா இருக்காரு. கன்னி பொண்ணான எங்க அக்கா கைய பிடிச்சிட்டாரு. எப்படியாவது இவங்க 2 பேரையும் கட்டி வச்சிட வேண்டியதான்னு இப்ப அவரும் பிளான் பண்ணிடுவாரு. அதோட
இவர் எதுக்கு இப்போ கையை பிடிப்பாருன்னா, என்ன முளம் போட சொன்னால் ஜான் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் ஊரில் இப்படி தான் முளம் போடுவாங்கன்னு வேற அவர் சொல்லிப்பாரு. கட்டி எங்கள் ஊரில் இப்படி தான் சொன்னோன்னா அவரும் சரின்றவாரு. சரி கல்யாணம் ஆகலைங்கிறீங்க அப்புறம் எதுக்கு போன்னு சொல்லி கேட்கும்போது, அது மகாலட்சுமிக்குன்றவர். எதே மகாலட்சுமின்னு கேட்கும்போது, இல்லை சாமிக்கு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கொடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னங்க சாப்பிடாம போகிறீங்கன்னு வேற செவ்வந்தி கேட்பாங்க. எதே சாப்பாடா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் 5 முழம் பூ வாங்கினா வந்துட்டு சாம்பார் சாதம் போடுவோம், 10 முழம் பூ வாங்கினா வந்து கோழி அடித்து குழம்பு வைப்போன்னுவாங்க. புதுசாருக்கு 18 பட்டியில் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவர் சொல்லும்போது, இது எங்கள் ஊர் வழக்கம்ன்றவனே சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் உட்காருவார். சாப்பிட ஆரம்பிக்கும் போது பொண்டாட்டி திட்டினதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்னங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் கேட்பாங்க. என்ன இப்போ பேர் கேட்டோன்னே பேர் சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா பாத்திரம்னு ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே அவருக்கு விற்க ஆரம்பிச்சிடும். உடனே தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு தலையில் தட்டி தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து ரகசியமாக பேசிப்பாங்க. தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், அமைக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, திரும்பவும் அவர் நான் பாத்திரம் அப்படி ஆரம்பிக்க நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் மீனும் முட்டையும் எதையாவது வச்சு அமுக்கிட்டே இருப்பாங்க. இருந்து உபசரிப்புலாம் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வெத்தலை மடித்து வெக்கத்தோடு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். அதோட வாய்க்கிட்ட தான் கொண்டு போவார். அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆகிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிர்ச்சியாகிடுவார். அவங்க அக்காவுக்கு ஒரு பக்கம் இப்படி ஆகுதுன்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லைங்க, கன்னி பையன் கையை பிடிச்சோன்னே கன்னி போனோன்னு எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வர கதை சொல்லுவார். உடனே இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி இழுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதுக்கு இழுக்குதுன்னு, அதாவது கன்னி பையனாக இருக்கனால எனக்கும் இழுக்குதுன்ற மாதிரி அவர் சமாளிச்சுட்டு இப்போ 2 பேரும் இதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படியே இருங்க, நான் போய் வைத்தியரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஓடுவார். வச்சுட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா கையை விட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவார். ஊர் பேரை சொன்னாங்க சாவடிச்சாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே நான் உஷாராக இருக்கணும், இப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பார். இருக்கிறனால தானே இப்படி இருக்காங்க, இவளுக்கு எப்போ கண்ணி கழுவுறது, நான் எப்போ இந்த ஊரை விட்டு ஓடுறது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து என்ன கழுவி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடலான்னு போவார். எதிர்த்தாப்பிலேயே அவர் தம்பியும் வைத்தியரும் வந்துடுவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, ஆனால் வந்துட்டோம்ல போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டணும். இவரும் வந்து உட்காந்துருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னது இது எப்போ ஒரு மிளகா போட்டாலே சரியாக போயிடும், இப்போ 5 மிளகா போட்டும் சரியாக போகலையே, அந்த புகையெல்லாம் போட்டுட்டு சொல்லுவார். ஒரு வேளை முத்தி போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, உடனே செந்திலுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ இப்படி பாத்திரம், நீ வந்ததுலேருந்து எங்கள் அக்காவை சாகடிக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லணும். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். செவந்தின்னு போட்டு அவங்க இடுப்பை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பார். மூஞ்சி இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து கூப்பிடுவார் பாருங்க. அவங்களோட பெருவிரல் அவங்க வாயில் போய் மாட்டணும் டக்குன்னு அந்த வலிப்பு அப்படியே நின்றும். திரும்ப அவங்களுக்கு அந்த மாதிரி வர மாதிரி விழுப்பு வர மாதிரி இருக்கும். டக்குன்னு வைக்கும்போது இருக்கும், பரவாயில்லையே என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த விஷயம் வந்து உன் விரலுக்கு கட்டுப்படுதே, பேசாமல் நீ என்ன பண்ணுற, ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து உன் விரலை வாய்க்குள்ளேயே வச்சுட்டே இரு, அவள் பொழைச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அவள் பொழைச்சிக்குவா, என் விரல் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். வைத்தியரே ஊருக்குள்ளே போய் என் விரலில் வைத்தியம் இருக்குன்னுலாம் சொல்லிடாதீங்க, அதோட எல்லாரும் என் விரலை இது பண்ணி என்னை படாப்படுத்திடுவாங்க, இவன் செத்தானா பொழைச்சானு கையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வேற கத்த ஆரம்பிச்சிடும். செந்தில் கத்தி மிரட்டவும் திரும்பவும் அப்படியே கையை உள்ளே கொடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சீன் தான் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஓமக்குச்சி வருவார். சப்ளையர் கம் திஸ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவரும் வந்து நிற்பார். ஹோட்டலில் டிவி இருக்கான்னு கேட்பாரு, இல்லைன்னு சொல்லுவார். ரேடியோவாது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவார். ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஸ்கோராது உனக்கு தெரியுமாயான்னு கேட்கும்போது தெரியாதுன்றவார். அட போயான்னு சொல்லிட்டு இப்போ கவுண்டமணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துப்பார். அவர்கிட்ட வந்துட்டு வில்லேஜ் மேன் ஸ்கோர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாதுன்னு அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ ஓமக்குச்சிக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். உடனே அவர் கையை வேகமாக தட்டி விட்டு, தட்ஸ் வை ஐ எம் நாட் லைக் த வில்லேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஒரு முடியை பிடிச்சி ஆஞ்சு வச்சுப்பார். வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இருக்காடான்னு சொல்லி கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவார். திங்கிறதுக்கே சோறு இல்லை, உனக்கு ஸ்கோர் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, டீ குடிக்க காசு வச்சுருங்க பாரு, வச்சிருக்கேன் அவர் எடுத்து வெளியே வைக்கும் போது 90 பைசா வச்சிருப்பாரு. சிங்கிள் டீ எவ்வளோடான்னு சொல்லிட்டு கடைக்காரன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ₹1 சொல்லுவார். டீக்கே 10 காசு இங்கே குறையுது, உனக்கு ஸ்கோர் முக்கியமானு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிப்பார். வரனா இனிமேல் நீ டீ குடிக்கவே டீ கடை பக்கம் வரக்கூடாது, யாராவது டீ குடிச்சாங்கன்னா டீ தூரமாக இன்னும் வெறிக்க பார்த்துட்டு ஓடி போயிடணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றேன்னு கேட்கும்போது கவுண்டமணி வந்து எனக்கு 2 இட்லி போதுன்னு சொல்வார். பக்கத்தில் செந்தில் உட்காந்துருப்பாரு. உனக்கும் 2 இட்லி தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு இப்போ நான் 10 இட்லி சாப்பிடுவேன், 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா அப்படின்னு வர கேட்பாரு. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கவுண்டமணி டக்குன்னு கொண்டு வந்து கொடுங்க, அவன் அவிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். சீக்கிரம் அவிச்சு கொண்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன், அடுத்த ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி செந்தில் சொல்லவும் இவருக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க, ஏன்னா நிறைய சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. இப்போ கவுண்டமணி வந்து இவர்கிட்ட கேட்பாரு, ஏன்டா நாளைக்கெலாம் நீ சாப்பிடவே மாட்டியா, இன்றைக்கே இப்படி சாப்பிட்றான்னு சொல்லும்போது, கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி கல்யாணம் எங்கள் அக்கா கிட்ட மாட்டி விட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் வந்த உடனே 2 இட்லியை கேட்ச் தூக்கி போடுவார். அவர் கேட்ச் பிடிச்சிப்பார். அதோட இப்போ செந்திலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக வைப்பார். கொஞ்சம் குடிக்க தண்ணிலாம் கிடையாது, 2 இட்லிலாம் தண்ணி கிடையாது, சாம்பார் சட்னி அதெல்லாம் கிடையாது, சும்மா சாப்பிட அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். இட்லி எப்படியா சாப்பிட்றது, கொஞ்சமாவது சாம்பார் சட்னின்னு கேட்கும்போது கண்டுக்கவே மாட்டார். இங்கே செந்தில்கிட்ட வந்துட்டு அந்த ஈரலை வறுத்து அதெல்லாம் எங்கள் ஹோட்டலில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் மண்டையை 2 பக்கம் சைடில் பிடிச்சிப்பார். கவுண்டர் பிடிச்சிட்டு, எவ்வளோ திமுருடா உனக்கு, 2 இட்லி சாப்பிட்றோன்னா மதிக்க மாட்டிங்களா, நானும் எல்லா ஹோட்டல்லையும் பார்க்குறேன், நிறையா சாப்பிட்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, கொஞ்சமாக சாப்பிட்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அந்த நாய் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்க போகிறதே நான் தான், இன்னைக்கு 2ல் எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், போய் ஓனரை கூப்பிட்ற அப்படின்னு இவர் ஓனரே
நான் தாங்கன்றவொடனே கையை எடுத்துருவாரு. சரி சப்ளை யாரையாவது கூப்பிடணுன்னே அவங்கள எதிர்த்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. ஏன் இங்கே சாப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்பாரு. அதாவது 1 வாரம் ஆன சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள் தான் அதெல்லாம் சாப்பிடுவோம். இவர் கேட்டுகிட்டே இருப்பார். டக்குன்னு இப்போ செந்தில் என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சு நின்று அவர் ஷோல்டரில் போய் வாமிட் பண்ணுவார். சரி அந்த கொட்டா இருக்கும்ல அந்த பக்கெட்டு அதை தூக்கி அந்த ஓனர் தலையிலேயே கவுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அக்கா கிட்ட பேசும்போது அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அந்த கடை சாவியை தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும்னு சொல்லும்போது, இப்போ கவுண்டமணி கேட்பாரு, கடையா எந்த கடை அப்படின்னும் போது இவங்க வேற அதான் பாத்திர கடை சொன்னீங்களே அந்த கடையை தான் தம்பி போய் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவே இல்லைன்னு சொல்லுவார். அன்னைக்கு சொன்னீங்களே பாத்திர கடை வச்சிருக்கேன், பாத்திரம்னு வாயை திறந்தேன், அதுக்குள்ளே எங்கடா சொல்ல விட்டீங்க, வாயில் ஒன்று வச்சு திணிச்சிட்டே இருந்தீங்க, பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறவன் தான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லுவார். செம்மையாக இதாக இருக்கும். இவ்வளோ ஏமாத்திட்டீங்களா, அப்போ நீங்களும் தெருவில் சுற்றுறவரா அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் தெருவில் சுற்றுனீங்களா கேட்கும்போது, நாங்கள் பூ வைக்கிறவங்க, நான் ஈயம் பூசுறோம் சரியாக போயிடும் விடணுன்னு. சரிண்டி பக்கா மனசும் மாற்றிக்குவாங்க. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு அவனையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு இவரும் கூட்டிகிட்டு வருவார். போது பார்த்தீங்கன்னா பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுற தொழிலுக்கு கூட்டு வந்துட்டார் தம்பியை. இப்போ ஒரு ஆள் வருவார். அண்டாக்கு ஈயம் பூச எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது, அண்டானா எந்த சைஸ் இருக்குன்னு கேட்கும்போது, அதுவும் அந்த தம்பி சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில காட்டி சொல்லுவார். இவ்வளோ பெருசா, அப்போ பெரிய அண்டாங்க, அப்போ 25 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவார். எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாரு. 3 அண்டாக்குனா 75 ரூபா ஆகுங்க அப்படின்னோடனே இப்போ கவுண்டமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் 3 அண்டாக்கு பூசுறேனே, அப்போ தள்ளுபடி கிடையாதுன்னு கேட்பாரு. எதுக்குடான்னு கேட்கும்போது, அண்டாக்கு பூசும்போது சின்னதாக ஏதாவது குண்டாக்கு பூசி தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சொல்லிட்டு ஒரு சின்ன குண்டா மட்டும் கொண்டு வருவார். போய் அடுப்பெல்லாம் பற்ற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் பார்த்தீங்களா என்னோட ராசி உங்களுக்கு எடுத்த உடனே 75 ரூபா கிடைக்குதுன்னு சரி சரிடான்னு சொல்லி அவரும் சந்தோஷப்படுவார். இப்போ நான் இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் பற்ற வச்சிருங்க, நான் இப்படி சுற்றும் போது நீங்கள் இப்படி சுற்றணும், நான் இப்படி சுற்றும் போது இப்படி சுற்றணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட நீட்டும் போது எச்சி துப்பிட்டு இருப்பாரு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இது குண்டா, இதை பூசு, அப்போ அண்டா எங்கன்னு கேட்கும்போது, இதை முதல் பூசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போவார். இதை பூச ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னு கேட்கும்போது அண்டான்னு சொல்லுவார். என்னடா அண்டாவை கேட்டால் சீட்டை காட்டேன், அண்டாவை அடகு வச்சிருக்கேன், அதுக்குண்டான ரசீது தான் இது அப்படின்வாரு. அது கேட்டால் என்ன கொண்டு வந்து காட்டுறேன், அடுத்த வருஷம் நான் அடகுலேருந்து மூட்டிடுவேன், அப்போ வந்து எனக்கு பூசி கூட அப்படின்னு சொல்லுவார். இப்போ அண்டாவை மூட்டுற வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் வேறு கேட்பாரு. அதுவும் இஷ்டம் அப்படின்னு ஒன்று, இதில் திமிர் பேச்சு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கு செம்ம கோவம் வரும். அதோட அடுத்த வருஷம் மட்டும் எப்படி நீ அண்டாவை கொடுப்பேன்னு கேட்கும்போது, நான் அறுவடை பண்ணிடுவேன்ல என்னன்னா, ஆமாம் தஞ்சாவூரில் பாதி நிலத்துக்கு சொந்தக்காரு, இவர் அறுவடை பண்ணி கொண்டு வந்துட போகிறாரு, 10 ரூபா வச்சுருந்தாண்டா பிள்ளைங்களுக்கு நாஸ்டா வாங்கி கொடுக்குறதுக்கு, அதையும் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடின்னு அடிப்பார். இதோட இந்த காமெடி சீன் வந்து இங்கே முடியுது. இது ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காமெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி சீனில் சந்திக்கலாம்.